சித்ரகுப்தர் சொன்ன ஆள் இன்னைக்கு வருவாங்க போல இருக்கு. எனக்கு அதுதான் சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி அருந்ததி வந்துட்டு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே வந்துட்டு பசங்களை லீவ் போட சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு இது பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கேர்டேக்கரை அப்படின்ற மாதிரி பசங்களையும் லீவ் போட வச்சுட்ருப்பாங்க. மனோகரி நீ ஹெல்ப் பண்ணணுன்னா மனோகரி பண்ண விஷயத்த எப்படி மறந்தார் இவர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அருந்ததி எல்லாம் யோசிக்க அப்புறம் மனோகரி வேலைக்காரிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் நேற்று நைட் போயிட்டு அமரேந்திர மீட் பண்ணேன். உன்னோட இதுக்கும் குழந்தைங்களோட இதுக்காக தான் இதை பண்ணேன். நல்லதுக்காக தான், நீங்கள் எப்போ பாரு அருந்ததியை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நடிச்சிடறாங்க. அதனால் அவருமே நம்பி போயிடுறாரு. இனிமேல் மாதிரி பண்ண வேணாம், ஃபோட்டோ மாற்றிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இதனால் அவங்க தப்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மா அப்பாவையும் வந்துட்டு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கேர்டேக்கரை இன்னும் இத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ராத்தூர்கிட்டையும் சொல்லியிருக்காரு ஐயா அப்படின்ட்டு அவங்க வீட்டு வேலைக்காரன் கேட்க, யார் சொன்னால் என்ன, இது நான் தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுவேன், நான் தான் ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஏற்பாடு பண்ண பொண்ணு வந்துட்டு வராங்க. வந்தவுடனே நீ நான் சொன்ன கொஷின் எல்லாம் ஞாபகத்தில் ஆன்சர் எல்லாம் கரெக்டாக பண்ணிடணும் நான் சொன்ன மாதிரின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஒரு 4-5 பேர் எக்ஸ்ட்ராவும் வராங்க. இவங்களாம் எப்படி வந்தாங்கன்ற மாதிரி அட்வர்டைஸ் பார்த்துட்டு வந்திருப்பாங்கன்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் எல்லோரும் உள்ளே போகிறாங்க. இவங்க யார் பார்த்தாலும் எனக்கு எதுவுமே தோணலையே அப்படின்ற மாதிரி அருந்ததி பயந்துட்டு யோசிச்சுருக்காங்க. அப்புறம் எல்லோரும் உள்ளே போய் உட்காந்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் ரொம்ப லேட்டாக நம்மளோட ஹீரோயின் பாக்கி வராங்க. பாக்கி வந்தோன்னா அப்படியே சந்தோஷமாக அருந்ததி பார்த்துட்ருக்காங்க. இந்த பொண்ணை பார்க்கும்போது ஏதோ பல வருஷம் பழக்கிற மாதிரி தோணுதுன்னு யோசிச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு பாக்கி வந்தவொன்னே வந்துட்டு பாக்கிக்கு வந்துட்டு அருந்ததி கண்ணுக்கு தெரியுறாங்க. ஆமாங்க, இன்டர்வியூ ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷாக்காகி போயிடுறாங்க அருந்ததி. ஒரு பக்கம் போன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க டென்ஷனில் நகைலாம் கடிக்கக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, சரிங்க அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்ல இதெல்லாம் கேட்குது. இதை பார்த்துட்டு குப்தாவே ஷாக் ஆகிடுறாரு. அருந்ததிக்குமே தான் பேசுகிறது இவங்களுக்கு மட்டும் எப்படி கேட்குது, குப்தா நீங்கள் ஏமாத்துறீங்க தானே, இந்த பொண்ணும் ஒரு ஆன்மா தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லவே இல்லை, ஆனால் இது எல்லாமே வந்துட்டு கடவுளோட லீலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நேராக வந்துட்டு நான் இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பூமி, அதாவது பாக்கி வந்துட்டு உள்ளே போகிறதுக்காக போகிறாங்க. இங்கே வந்துட்டு எல்லா பொண்ணுங்களையும் வந்துட்டு ரிஜெக்டுன்னு சொல்லி இது பண்ணி அமுச்சு விட்றாங்க. வேணும்னே நல்லா பண்ணால் கூட மனோகரி வரவங்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க, அவங்க என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்க. என்னமோ கேர்டேக்கர் வேலைக்கு எடுக்கிறது வேறனாவும் இது பண்ணுற மாதிரி இவ்வளோ இதுவாக கேட்டிருக்காங்கன்னு எல்லாம் குழம்பிட்டே போகிறாங்க. இதை பார்த்து பாக்கி ரொம்பவே பயப்படுறாங்க. எனக்கு எப்படியாவது வேலை கிடைக்கும்னு யோசிச்சிட்டே போகிறாங்க. கரெக்டாக இங்கே வந்துட்டு மனோகரி ஏற்பாடு பண்ண பொண்ணு ஒன்று மட்டும் தான் இருக்குது. அதுக்கிட்ட கொஷின் எல்லாம் கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறத பார்த்து இங்கே பசங்கள்லாம் டென்ஷன் இதுவாகிடுறாங்க. கடுப்பில் வந்துட்டு இவங்களே செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு எதுக்கு நம்மள வந்துட்டு இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு எல்லாம் உள்ளே போயிடுறாங்க. கரெக்டாக வந்து பாக்கி வந்து ஃபோன் அடிக்கிறார். ராத்திரி எங்கே இருக்க, இன்டர்வியூ முடிஞ்சிடும் போல, சீக்கிரமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இவங்க உள்ளே வரத்துக்கு வராங்க. உள்ளே வந்தவொடனே கரெக்டாக விளக்கு ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது. நேராக சாமி ரூம் போயிட்டு அந்த விளக்கு ஆஃப் ஆகாமல் இது பண்ணிவிட்டு பாக்கி வராங்க. நான் இன்டர்வியூ வந்துட்டேன்னா இவங்களை செலக்ட் பண்ணியாச்சு, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி சொல்கிறாங்க. இந்த பொண்ணா, இவ தானே அந்த பாக்கி எப்போ பாரு அருந்ததி பேசிகிட்டு இருக்க பொண்ணு அப்படிங்கிற மாதிரி, இவ எப்படி இங்கே வந்தா, எதுக்கத்தாலும் இது இங்கே வந்துடுறாளே, அங்கே தான் வந்து இது பண்ணான்னு பார்த்தா இங்கேயும் வந்துட்டாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்கள போக சொல்ல பாக்கியும் போகிறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ வந்து இல்லை இன்டர்வியூக்குன்னு வந்துச்சு அந்த பொண்ணு, அந்த பொண்ணையும் இன்டர்வியூ பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு அமரேந்தரோட அப்பா அம்மா உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட கொஷின் கேட்குறாங்க. அவங்க வந்து பசங்க அடம் பிடிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்க, அவங்களுக்கு புரிய வச்சு இது பண்ணுவேன், விளையாடணும்னு சொன்னால் விளையாட வச்சுட்டு அப்புறம் படிக்க வைப்பேன் அப்படின்னு எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாம் சொல்லி இது ஃபஸ்ட்டு ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் மாறி மாறி கொஷின் கேட்டு இது பண்ணி விட்டுறாங்க. செகண்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா பாக்கி வந்துட்டு காஃபி போட்டு வர சொல்கிறாங்க. பாக்கியும் போயிட்டு காஃபி போடலான்னு பால் வச்சுட்டு இப்படி எப்படின்னு பராக் பார்த்துட்ருக்காங்க. அப்போ பால் பொங்கிடுது. அதனால் காஃபி போட்டுட்டு வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க. வீட்டு வேலைக்காரங்களுக்குமே கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு என்ன இவ்வளோ இதுவாக பண்ணுறா, அவ்வளோதான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்காங்க. இது அருந்ததியும் பார்த்துட்டு, ஓகே இந்த பொண்ணு கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு கேர்டேக்கராக வந்துச்சுன்னா எனக்கு எந்த கவலையும் இருக்காது, என்ன மாதிரி இந்த பொண்ணு வந்து குழந்தைங்கள பார்த்துக்கொண்டு சந்தோஷப்பட்டுருக்குறாங்க ஒரு பக்கம். அடுத்ததான் 3வது டாஸ்க் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் இதுவில் மட்டும் சுகரே இல்லைன்னு சொல்லிட்டு அமரேந்தரோட அப்பா கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு நீங்கள் சுகர் பேஷண்ட் தெரியும், நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுங்கிறது பார்த்து, அதனால தான் உங்களுக்கு மட்டும் சுகர் போடல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்தோஷமாயிடுறாங்க. இந்த பொண்ணை கரெக்டுன்னு யோசிக்கிறாங்க. சரி 3rd ரவுண்ட் வச்சுக்கலாம், பசங்களுக்கு பிடிச்சிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் இந்த தெரு எண்டில் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு குழம்பிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் மனோகரி ஏற்பாடு பண்ண பொண்ணு, இன்னொரு பக்கம் இவங்க நம்ம பாக்கி மீது பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க.
நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவளுக்கு தான் நான் கண்ணுக்கு தெரியறேன்னு அருந்ததி போகிறாங்க. அருந்ததி போயிட்டு இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோன்னு பாக்கிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த ஃபோன் இவங்க எடுத்துகிட்டு போகாதனால மனோகரி வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கே கால் பண்ணி இதெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருங்கன்னு லிஸ்ட்டு ஒன்று எழுதி கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே இந்த பழம் வாங்கிட்டு வந்தேன், இந்த இது வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு பிடிச்சி தான் வாங்கிட்டு வந்துருக்கு இந்த பொண்ணு சூப்பருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாக்கி நீ நீ எதுவும் காமிக்க வேணாமா, நீ கிளம்பு, இவங்க தான் எதுவும் வின் பண்ணாங்கன்ற மாதிரி மனோகரி சொல்ல, இல்லை அந்த பொண்ணை என்ன வாங்கிட்டு வந்துச்சுன்னு பார்த்துலான்னு அவங்க அப்பா அம்மா சொல்ல, உடனே வந்துட்டு அவங்க எடுத்து காமிக்கிறாங்க அன்னாச்சி பழம் தர்பூசன்னு சொல்லிட்டு. ரெண்டுமே பசங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்ல அருந்ததியுமே வருத்தப்படுறாங்க. நீ சொன்னனால தான் அந்த பொண்ணு எடுத்துச்சு, இப்படி மாட்டிக்கிச்சு, அவ்வளோதான் அந்த பொண்ணுக்குன்னு குப்தா சொல்ல, அப்புறம் அருந்ததி இவங்க பாக்கி சொல்கிறாங்க, என்னதான் பசங்களுக்கு பிடிக்காத ஐட்டமாக இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீமு ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம்ல, பசங்க வந்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு சொல்ல, ஆமாம் அருந்ததியும் இப்படி தான் சொல்லுவா, நீ கரெக்டாக சொல்லிவிட்ட, அப்போ பசங்க இது பண்ணதை செஞ்சது நீ தான், அப்போது நீ தான் செலக்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கமான்னு சொன்னோன்னே பாக்கி ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. சந்தோஷத்தில் அப்படியே இது பண்ணுறாங்க. மனோகரி செம காண்டாயிடுறாங்க. ஒரு பக்கச்சா என்னடா இது, நம்ம ஏற்பாடு பண்ண பொண்ணு விட்டுட்டு இந்த பொண்ணு இது பண்ணுறாங்களே, இவ்வளோ இது பண்ணவே விடக்கூடாது, பசங்களை இவளுக்கு எதிரியாக திருப்பி பசங்க மூலமாகவே இவ்வளோ வெளியே அனுப்பி வைக்கணும் அப்படின்னு பிளானை போகிறாங்க மனோகரி. இந்த பக்கம் அருந்ததி ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. நிறைய பசங்களை பற்றியும் அவரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, இந்த பொண்ணு வந்துட்டு கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோன்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.